கைஸ் நம்ம வீட்டில் புதுசாக பொறிச்ச கோழிங்களை எந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுறோங்கிறத டீட்டெயிலாக அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் புதுசாக கோழி வளர்க்குறீங்கன்னா அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்கும். ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கோழி குஞ்சு எல்லாமே கேஜி மெத்தடில் தான் வளர்க்குறோம். கிட்டத்தட்ட 4 கேஜி வைக்கிற மாதிரி தான் அதை ரெடி பண்ணியிருக்கோம். இந்த செட்டப் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அட் அ டைமில் 4 பேட்ச் ஒரே டைமில் குஞ்சு பிடிச்சாலுமே நம்ம சூப்பராக இதில் வளர்த்துடலாம். இதில் வளர்க்குறது மூலமாக நல்லா சேஃப்டியாக இருக்கும். க்ளீன் பண்ணுறதுக்கு நல்லா வசதியாக தான் பண்ணியிருக்கோம். வீடியோ கடைசியில் இதோட ஃபுல் வியூ காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே சொல்லுங்கள். நம்ம வீட்டில் கோழி குஞ்செல்லாம் நல்லா க்ரோத் வர்றதுக்கு இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோழி குஞ்சு பொறிச்சு ஒரு வாரம் வரையுமே அரிசி தான் குறைன்னு அரிச்சு ஒரு நாளைக்கு 3 வாட்டி ரெகுலராக போட்டுட்ருக்கோம். 1 வீக்கில் நல்லா சூப்பராக வளர்ந்துடும். வளர்ந்ததுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக என்னென்ன தீவனங்கள்லாம் இருக்கோ அதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். நம்மளோட செகண்ட் பேட்ச் கோழி குஞ்சுக்குமே இப்போ அரிசி தான் போட்டுட்ருக்கேன். எவ்வளோ சூப்பராக சாப்பிடுது பாருங்கள். 2 பேட்சுமே பக்கத்தில் தான் வச்சுருக்கேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். 1 வீக்குக்கு அப்புறமா நம்ம கோழி குஞ்சுகளுக்கு பசுந்தீவனம்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம கோழி குஞ்சுகளுக்கு கீரை தான் கொடுக்குறேன். இது பொன்னாங்கண்ணி கீரை கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பயப்படுற மாதிரி தான் இருக்கும். போக போக சூப்பராக எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடும். இந்த பீரியடை கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. 1 வீக் வரையுமே அரிசியை குறைன்னு அரிசி கொடுத்துட்டு 1 வீக்குக்கு அப்புறமா இந்த மாதிரி பசுந்தீவனம் போடுறப்ப கோழி குஞ்சு நல்லா ஃபாஸ்ட்டாக எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடும். நம்ம 45 நாளுக்கு அப்புறம் வெளியே விட்றப்ப அது பசுந்தீவனமும் சாப்பிட்ற அளவுக்கு நல்லா சூப்பராக வளர ஆரம்பிச்சிடும். நிறைய பேர் இந்த கேஜ் எப்படி ரெடி பண்ணிங்கன்னு கேட்டிங்க. இந்த கேஜ் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலே தான் செஞ்சோம். இது எந்த மாதிரி ரெடி பண்ணிக்கணும் தான் டீட்டெயிலாக நம்ம சேனலில் வீடியோ போட்டிருப்பேன். நீங்கள் புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த கேஜ் மெத்தடில் ரிசல்ட் நல்லா சூப்பராகவே இருக்குது. நம்ம ரெகுலராக அதுலேருந்து நிறைய குஞ்சு எடுத்திருக்கோம். இந்த கேஜை யூஸ் பண்ணுறது மூலமாக அதிகமாக டெத் ரேட்லாம் இருக்காது. சைஸ்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவு சூப்பராக வருது. நம்ம முன்னாடியே டெஸ்ட் பண்ணி பார்த்தோம், 2 குஞ்சு மட்டுமே விட்டு. க்ரோத் ரேட்டு நல்லா சூப்பராக இருந்துச்சு. இந்த கேஜ்லேயே பார்த்திங்கன்னா முட்டை போகிற அளவுக்கு நல்ல பெரிய கோழியாகவே வளர்ந்துச்சு. நாங்கள் யூஸ் பண்ண வரையுமே இந்த கேஜி மெத்தடில் கோழி குஞ்சு வளர்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். க்ளீன் பண்ணுறதுக்குலாம் எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு பாருங்களேன். நீங்களே கீழே ஒரு அடி ஹைட்டு கொடுத்து வச்சுருக்கோம். விளக்கமரம் வச்சு ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். நம்ம கோழி குஞ்சுங்களுக்கு 2 வீக்ஸ்க்கு அப்புறமா தான் கம்பெனி ஃபீடு கொடுப்போம். அது வரையுமே இந்த அரிசி தான் கொடுத்துட்டு வரோம். நம்ம என்ன மாதிரி கம்பெனி ஃபீடு கொடுக்குறோங்கிறத நான் ஷார்ட்ஸில் அப்டேட் பண்ணுறேன். நம்ம வீட்டில் அடை வைக்கிறது எல்லாமே கோழியில் தான் அடை வைப்போம். இன்குபேட்டர்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். அதனால தான் கோழியோடையே இந்த கேஜியில் வச்சு வளர்க்குறோம். நம்ம கேஜிக்கு இந்த ட்ரிங்கர் தான் யூஸ் பண்ணுறோம். இது யூஸ் பண்ணுறது மூலமாக தண்ணி எவ்வளோ வேஸ்ட் ஆகாது. ஏதாச்சும் மெடிசன் வைக்கிறதுனாலும் ஈஸியாக அதிலேயே கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம கேஜி மெத்தடோட ஃபுல் வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். க்ளீன் பண்ணுறதுக்கு நல்லா வசதியாக தான் பண்ணியிருக்கோம். ஹைட் ஏற்றி கிட்டத்தட்ட 4 கேஜி இதில் வச்சு மெயின்டைன் பண்ணலாம். நம்ம பக்கத்துலேயே தான் ஹேச்சிங் பண்ணுறோம். ஹேச்சிங் பண்ணி அப்படியே ப்ரூடிங் பண்ணுற செட்டப்பும் ஒரே இடத்துல தான் இருக்குது. நம்ம நினச்சா எங்கே வேணாலும் வச்சு கோழி வளர்க்கலாம். இப்போ நம்ம மாடியில் போர்ட்டிக்குள்ளே தான் வச்சு வளர்க்குறேன். இங்கேயே அடை வச்சு அதிலே குஞ்சு பொரிச்சதுக்கப்புறமா பக்கத்துலேயே தான் செட் பண்ணியிருக்கோம். கோழி குஞ்சு பராமரிக்கிறதுக்கு மட்டும் தான் நம்ம மாடியில் வச்சு பராமரிப்போம். மற்ற டைம்லலாம் கீழே தான் விட்டுருவோம். கீழேயும் நம்ம கூண்டு வச்சுருக்கோம். அந்த கூண்டோட டீட்டெயில் வேணுங்கிறவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். நிறைய பேர் அந்த கூண்டு எப்படி செஞ்சீங்க, எவ்வளோ ரேட்டுக்கு வாங்கினீங்கன்னு கேட்டிங்க. நம்ம வீட்டிலே தான் செஞ்சோம். அதை டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஓகே கைஸ், இந்த செட்டப் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட் ஏதாச்சும் கோழி வளர்க்குறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்கும். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.